ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பேரபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி ஜென்ரேட் ஆகுது. இப்போ ப்ரீவியஸ் இதில் பார்த்தோம் 4 பேரபோலா இருக்கும். ஓகேவா, ஓப்பன் ரைட்டு, ஓப்பன் லெஃப்ட்டு, டாப்பு, ஓகே, ஓப்பன் அப்வேர்டு, ஓப்பன் டவுன்வேர்டு, இது மாதிரி 4 பார்த்தோம். ஸோ இதில் ஃபஸ்ட் இம்ப்ரே எடுத்துக்கோம், ஓப்பன் ஃபார்வேர்டு. ஓகேவா, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த அந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ ஒரு பேரபோலாவை எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஓப்பன் ரைட் பேடு. ஓகேவா, இந்த பேரபோலாவுக்கு ஆல்ரெடி இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா, இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும், ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. இதுதான் இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சு. இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம டெரிவ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்குறது தான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா, இந்த ஒரு சின்ன டெரிவேஷன் மாதிரி தான். ஓகேவா, ஸோ இது வந்து சென்டர், இது வந்து 0 ஆரிஜின். இந்த பாயிண்ட் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் எஸ். ஓகே, ஃபோக்கஸ் பாயிண்ட் எஸ். this is a comma 0. this focus point is a comma 0. this is the point b. okay, this is a point b, x comma y. so point b is x comma y. okay, and this is the one directrix line. ஓகேவா, directrix line L சொல்லியிருக்கோம். L இதிலிருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைவோம். ஓகேவா, this is the perpendicular line from the moving point. ஓகேவா, this point is M. okay, this is directrix line, the point, particular point is M. ஓகேவா, this point is minus a comma 0. ஓகேவா, minus a comma 0. ஸோ இந்த எஸ்ங்கிறது வந்து a comma 0, இங்கே மைனஸ். இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணால் இந்த பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் 4axங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னா என்னது? ஓகே, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் லோக்கஸ் ஃபோக்கஸ் பாயிண்ட் டு மூவிங் பாயிண்ட். ஓகே, எஸ்பி. ஓகேவா, டிவைடட் பை மூவிங் பாயிண்ட் ஆர் லோக்கஸ் பாயிண்ட் டு directrix line. ஓகேவா, இந்த directrix line, இந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ், இதுதான் இது எக்ஸென்ட்ரிசிட்டி. ஸோ ஆல்ரெடி பேரபோலாவுக்கு எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன சொல்லியிருக்கோம்? 1 வரும். ஸோ 1 அப்படின்னா எக்ஸென்ட்ரிசிட்டி இஸ் 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எஸ்பி ஈக்குவல் டு பிஎம். இதுதான் வந்து ஈக்குவல். ஓகேவா, ஸோ இ ஈக்குவல் டு 1னால எஸ்பி ஈக்குவல் டு பிஎம். இப்போ என்ன பண்ணால் இந்த டிஸ்டன்ஸ் எஸ்பி பிஎம் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சிட்டோமா ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஒய் ஸ்கொயர் 4x கண்டுபிடிச்சிடும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், எஸ்பிக்கு டிஸ்டன்ஸ் வந்து என்னது? எஸ்ங்கிற பாயிண்ட் என்னது? எஸ். ஓகேவா, a கமா 0. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்ட் என்னது? எக்ஸ் கமா ஒய். நம்மளுக்கு தெரியாது, அன்னோன் பாயிண்ட், ஏன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து பி. ஓகேவா, பி எக்ஸ் கமா ஒய். அடுத்து எம்ங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு தெரியாது, இப்போ ஃபைனல் கண்டுபிடிச்சலாம். ஓகேவா, இப்போ என்னது? இந்த பாயிண்ட் என்னது? ஏ. ஓகே, இந்த லைன் ஃபுல்லாமே ஏ தான். ஓகே, ஒய் மட்டும் தான் வேரி ஆகும், எக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் தான் இருக்கும். கரெக்டாக, இதுலேருந்து டிஸ்டன்ஸ் ஏ, இதுலேருந்து என்ன ஏ, எங்கே போனாலும் ஏ தான், மைனஸ் ஏ தான். ஸோ இதில் மைனஸ் ஏ. ஓகேவா, ஒய்ங்கிறது வேரி ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய் 1 இருக்கலாம், இந்த இடத்துல 2 இருக்கலாம், 3, 4, 5 ஏறி மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் எக்ஸ் வந்து மாறாது. ஓகே, அதனால் ஒய். ஓகே, நம்மளுக்கு தெரியாது, ஒய் வேரி ஆகிட்டே இருக்கும், அதனால் ஒய்ன்னு வச்சுக்குவோம். ஓகே, எம்ங்கிறது வந்து மைனஸ் ஏ கமா ஒய். இதுதான் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா, அங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓகேவா, எஸ்பி ஈக்குவல் டு பிஎம் கொடுத்துருக்குண்ணா. ஓகேவா, பிக்கு வந்து இந்த பாயிண்ட் 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா, அது மாதிரி எக்ஸ் பி ஆஃப் இங்கே பாயிண்ட் கொடுத்து. இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட், எஸ்பிங்கிறது பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, எஸ்பிங்கிறது ஸ்கொயரிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் பண்ணி ரூட் ஆஃப். ஓகேவா, ரூட் ஆஃப் x2 minus x1. x2 is x, x1 is a, x minus a whole square. Okay, plus y2 minus y1, y2 is y minus 0 whole square. This is the sp. Next pm. Okay, pm is another distance between 2 points,
minus a minus x, okay, whole square plus y minus y ஆனது 0 ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, y2 minus y னா y minus y 0 ஸ்கொயர் ஆகும். இப்போ இங்கே என்ன மைனஸ் இருக்குது, இப்போ என்னது x minus a whole square plus y square ஸ்கொயர் ரூட். ஓகேவா, இப்போ என்னது மைனஸ் இருக்கும்போது ஸ்கொயர் இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ a மைனஸ் எக்ஸ் ஆயிரும். ஸ்கொயர் ஆல்ரெடி a மைனஸ் வெளியே எடுத்துடுறோம். ஓகேவா, மைனஸ் வெளியே எடுத்துட்டுனா மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ a ப்ளஸ் எக்ஸ் ஆயிரும். ஓகேவா, இப்போ என்னது ஸ்கொயர் இருக்கும்போது ரூட்டில் இருக்குது. ஸோ அப்படின்னா ஸ்கொயரும் இந்த ரூட்டும் ஸ்கொயரும் இந்த ரூட்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ a ப்ளஸ் எக்ஸ். இப்போ என்ன பண்ணோம், போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணும் போல் எக்ஸ் மைனஸ் ஏ, ஓகேவா, ஸ்கொயரிங் போத் சைடு, ஓகேவா, ஸ்கொயரிங் போத் சைடு ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ இது என்னது தான் எக்ஸ் ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துரு மாறி எடுத்துக்க, அவ்வளோதான். எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஸ்கொயர் பண்ணான்னாகும் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ax ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2ax. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கா. இப்போ என்ன ஆகும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகும். ஓகேவா, ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 2ax, இங்கே இந்த போனால் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, ப்ளஸ் 2ax. ஓகேங்களா, ஸோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. ஓகே, இதுதான் வந்து சொல்யூஷன். புரியுதுங்களா, இந்த எஸ்பி ஈக்குவல் டு பிஎம் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஏ. இது என்ன சொல்லி இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ ரெண்டு பாயிண்ட் ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த பாயிண்ட், அவ்வளோதான் ரேஷியோ கண்டுபிடிக்கும். இ ஈக்குவல் டு 1 பேரபோலா. ஸோ இந்த ரேஷியோ மாறாது. ரெண்டு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 4 பாயிண்ட்ஸ் எடுத்துகிறோம். இந்த 4 பாயிண்ட்ஸ்னால் இந்த எஸ்பிக்கு இருக்க டிஸ்டன்ஸு பிஎம்க்கு இருக்க டிஸ்டன்ஸு போட்டுவிடும். ஓகேவா, இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. இதேமாதிரி இந்த சைடு பேரபோலாவுக்கும் கண்டுபிடிக்கணும். எல்லா சைடு பேரபோலாவுக்கும் இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுதான் வந்து பேரபோலாவோட ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஓகேவா, இதை மெயினாக வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன சொல்லணும்னா, எப்போவுமே இந்த டெரிவேஷன் இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் படிக்கணுமா இல்லையோ, எப்படி வருது அப்படிங்கிறத கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து எங்கேன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வரும். ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் படிக்கிறது அப்படின்னா மறந்துடும். ஓகேவா, ஸோ இது எதனால வருது அப்படிங்கிறது ஒய் ஸ்கொயர் 4x இருக்குது யூஸ் பண்ணோம். அது எப்படி வருது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த கான்செப்ட் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டா கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மற்ற மறக்காது. ஓகேவா, அதுக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.